நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். பழனியில் சிறையில் இருந்து ஜாமீனில் வெளிவந்த கொலை குற்றவாளியை பழிக்கு பலியாகி 2 நாட்களில் டாஸ்மாக் கடை அருகில் வைத்து கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் 5 பேர் கைது செய்து போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி தெரசாமாள் காலனி பகுதியைச் சேர்ந்த சின்னத்தம்பி என்ற தோமையார் என்பவர் அதே பகுதியைச் சேர்ந்த நெப்போலியன் என்பவனை கொலை செய்த வழக்கில் கைது செய்யப்பட்டு பின்னர் குண்டாஸ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு இருந்தது. 2 தினங்களுக்கு முன்பாக தோமையார் ஜாமீனில் வெளிவந்து பழனி வந்துள்ளார். அதே தெருவை சேர்ந்த நண்பர்களுடன் நேற்று இரவு மது அருந்துவதற்காக கோதைமங்கலம் சாலையில் உள்ள மதுபான கடைக்கு வந்தபொழுது திடீரென அவர்களுக்கு இடையே ஏற்பட்ட வாக்குவாதத்தில் தோமையாருடன் வந்த 5 நபர்கள் கடுமையாக தாக்கி கத்தியால் குத்தியும் அருகில் இருந்த கல்லை எடுத்து அவர் தலையில் போட்டு கொலை செய்துவிட்டு தப்பி சென்றனர். தகவல் அறிந்து உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த பழனி காவல்துறையினர் சம்பவ இடத்தில் விசாரணை மேற்கொண்டு அருகில் இருந்த சிசிடிவி கேமராக்கள் மூலம் குற்றவாளிகளை கண்காணித்து அவர்களை சுற்றி வளைத்து பிடித்தனர். அதே பகுதியைச் சேர்ந்த சூர்யா, சிவா, விஜய், சிவசங்கர், வளவன் உள்ளிட்ட 5 பேரையும் கொலை நடந்த ஒரு சில மணி நேரத்தில் கொலை செய்யப்பட்ட குற்றவாளிகள் 5 நபர்களையும் சுற்றி வளைத்து பிடித்தனர். பழனியில் கொலை வழக்கில் பழிக்கு பழியாக ஜாமீனில் வெளியே வந்த நபரை கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது.